தம்பி, என்னதான் உன்னோட பிரச்சனை இப்ப? எதனால உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல? இந்த உலகத்துல நான் எந்த ரூல்ஸையும் மதிக்க மாட்டேன். அவளை வேற யாருக்காவது நான் கட்டி கொடுத்துறேன். அது கட்டாயமா நான் நடத்துவேன். என் குடும்பம் நாசமாகறத அனுமதிக்க மாட்டேன். நாங்க ஒருத்தர் விரும்புறோம் சித்தப்பா. நாங்க ஒன்னா வாழ்றதுல என்ன தப்பு இருக்கு? அவ என்னோட தம்பி, அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். வேற யாரும் பேச வேண்டாம். தம்பி, கொஞ்ச நேரத்துக்கு என் புள்ள ஷாவன் இல்லைன்னே வச்சுக்க. ஒருவேளை என்னோட பொண்ணுக்காக நான் மாப்பிள்ளை தேடினேன்னா நான் இவனை மாதிரி ஒரு மாப்பிள்ளையை தான் தேடி போவேன். அட, பொண்ணும் பையனும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆளுங்க தானே. பணம், சொத்து பத்தி எல்லாம் இருக்குல்ல. அப்புறம் பேரு, பெருமை, பாரம்பரியம் எல்லாமே இருக்கு. இவங்க 2 பேருமே எந்த வகையிலும் குறைஞ்சவங்க இல்ல. அப்புறம் இதுல உனக்கு என்ன பிரச்சனை? நான் எப்பவுமே உன் பையனை அவ புருஷனா பார்த்ததில்ல. என்னால அப்படி பார்க்கவும் முடியாது. நான் என் பொண்ணை இப்ப நான் கூட்டிட்டு போறேன். வா. உன் பொண்ணு இப்ப என் வீட்டு மருமக. என் மருமகளை இப்படி எடுத்துக்கிட்டு போக நான் எந்த காலத்திலையும் அனுமதிக்கவே மாட்டேன். அண்ணா, இதுக்காக நம்ம கோர்ட்ல சந்திக்க வேண்டி இருக்கும். கிட்னாப்பிங், ஹராஸ்மெண்ட்னு இருக்கிற எல்லா கேஸையும் உங்க மேல போடுவேன். எந்த விலை கொடுத்தாவது நான் அவளை திரும்ப கூட்டிட்டு வந்துருவேன். நானும் எந்த விலைக்கு கொடுக்கவும் தயாரா இருக்கேன். என் வீடு, சொத்து, நான் சம்பாதிச்சது எல்லாத்தையுமே நான் உன்கிட்ட கொடுத்து இவங்க 2 பேரையும் நான் கடைசி வரைக்கும் பாதுகாப்பேன். என் வீட்டு மருமகளோட தன்மானத்தை நான் காப்பாத்தியே தீருவேன். அவன் நம்ம குடும்ப பாரம்பரியத்தோட சின்னம். அதான் அந்த மூக்குத்தியை தான் நான் சொல்றேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இங்க யாரும் அவளை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசக்கூடாது. அண்ணா, நான் கடைசி முறையா உங்க எல்லாரையும் எச்சரிக்கிறேன். இந்த வீட்டை ஒரு பெரிய யுத்த பூமியா நீங்க மாத்திடாதீங்க. அப்ப நானும் கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். தாலுக் தர்பாரா இருக்கிற இந்த வீட்டை உன்னால யுத்த களமா மாத்த முடியும்னா அப்ப என்னாலையும் அந்த தாலுக்க, அப்ப இங்க இருக்கிற நானும் தாலுக் தர்பாரோட ஒரு வாரிசு தான். என்னை யாராலையுமே தடுக்க முடியாது. நம்ம 2ல 1 பாத்துடலாம். நீ போ, வீட்டுக்கு போ. ஓடி வா, போலாம். இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு எப்படியாவது என் பொண்ணு திரும்ப வேணும். ஆமா, நான் எந்த காம்ப்ரமைஸ்க்கும் தயாரா எத்தனை இல்ல. கேஸ் வேணாலும் போட்டுக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, எனக்கு எந்த கவலையும் இல்ல. எனக்கு என் பொண்ணு திரும்ப வந்தாகணும். என்ன சார் ஆச்சு? கொஞ்சம் அமைதியா உட்காருங்க, பேசுவோம். நான் எதுக்காக அமைதியா இருக்கணும்? ஒரு ஆளுக்கு கிடைக்க வேண்டிய பெரிய தொகை கையை விட்டு போகும்போது வெட்டுவோம் குத்துவோம் தான் இருப்பாங்க. என் பொண்ணு கையை விட்டு போயிட்டா தெரியுமா? அவன் எங்க குடும்பத்தோட சொத்து சார். காஸ்லாவா காணாம போயிட்டா? நான் ஒன்னும் காணாம போகல. நான் சொல்றேன், நான் முதல்ல இருந்து டீட்டெயில சொல்றேன். அவ இப்ப எங்க இருக்கான்னா எங்க எதிரி கூட இருக்கா. எல்லாருமே அவங்க பக்கம் இருக்காங்க. யாருன்னா இவரோட பெரிய அண்ணன், அப்புறம் அவரோட புள்ள எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க சார். அவங்க அவளை விட மாட்டேன்னு சொல்றாங்க. எங்க ஐயாவோட சொத்தையே அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க சார். நாளைக்கு ஒரு நாள் எனக்கு டைம் கொடுங்க. உங்க பொண்ணு நாளைக்கு காலையில இங்க இருப்பா. அப்புறம் நம்ம முழுசா செட்டில் பண்ணிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. செட்டில்மென்ட் கிடைக்கலன்னா நான் கேஸ போடுவேன். பெரிய கேஸ், பவர்ஃபுல் கேஸ். அது கேரண்டியா? கண்டிப்பா செய்வேன், கண்டிப்பா செய்யணும். இப்போத்துல இருந்து இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கேன். ஒரு ஃபேமஸான ஃபேமிலியோட மானத்தை காப்பாத்தணும். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, நான் இதை முடிச்சு காட்டுறேன். இந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. சொன்னது புரிஞ்சதுல? இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ இது புலிவால் பிடிச்ச கதையாயிடுச்சு. இனிமே அங்கிள், ஓய், உன்னோட மூக்குத்தி எங்க போச்சு? இப்படி பிரச்சனை கொடுக்கற அந்த மூக்குத்தி எனக்கு தேவையே இல்லை. ரோஷன் மகாஜனோட மூக்குத்தி அந்த பாரத்தை என்னால தாங்க முடியல. நீதான் என்னோட மூக்குத்தி, நீதான் எனக்கு எல்லாமே. அன்பான கணவனை விட ஒரு பொண்ணுக்கு வேற எந்த நகை நட்டும் தேவையில்ல. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கப்பா. அப்பா அண்ணா,
நீங்க 2 பேரும் எதிரிங்க ஆனதுக்கு நான் போய் காரணம் ஆயிட்டேனப்பா. அப்பா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கப்பா. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கப்பா. என்ன மறந்துடாதீங்கப்பா. நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். தயவு செஞ்சு என்ன இங்கிருந்து எங்கேயும் அனுப்பிடாதீங்கப்பா ப்ளீஸ். ஏய், உன் அப்பா இப்போ உன் கூட உயிரோட தான் இருக்காரு. நீங்க எதுக்கு இப்படி பயந்து நடுங்குறீங்க? நீங்க 2 பேரும் அனாதை இல்லம்மா. நீங்க ஒன்னும் தண்ணியில மிதக்கிற செடிகள் இல்ல, யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு. நீங்க 2 பேருமே இந்த தாலுக்தார் குடும்பத்தோட அங்கங்கள் தான், குழந்தைங்க மட்டும் இல்ல. நீங்க இந்த குடும்பத்தோட புருஷனும் பொண்டாட்டியுமா இருக்காதீங்க. இந்த குடும்பத்தோட வெகுமானமே நீங்க தான். ஆனா என் தம்பியை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தான் தெரியல. ஆனா என் வீட்டுக்குள்ளேயே புயல் அடிச்ச மாதிரி எனக்கு தோணுது. இனிமே என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. குழந்தைங்களோட வாழ்க்கையை பாதுகாக்கிறது தான் ஒரு அப்பாவோட டியூட்டி. என் குழந்தைங்களோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நான் எதுக்கும் தயாரா இருக்கேன். எது வேணா நடக்கட்டும். சின்ன கீரல் மட்டும் இல்ல, என் குழந்தைங்க மேல கை வைக்க கூட நான் விட மாட்டேன். கால்குலேஷன், கூட்டி கழிச்சு கணக்கு பார்க்கறது. கடைசி நிமிஷத்துல கையை விட்டு போயிடுச்சே. ஆமா, வயசானவங்க இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு செத்து போயிடுவாங்க. இதுல பிரச்சனை இந்த சின்ன பசங்க தான். அவங்க தான் நம்ம டார்கெட். அவங்களோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த கேமும் மொத்தமாக முடிஞ்சு போய், இதுக்கப்புறம் மிச்சம் இருக்க போறது நீயும் நானும் தான். உங்க பிளான் சூப்பர்ண்ணா, பிரமாதம். இங்க பாருண்ணா, நம்மளோட அடுத்த விளையாட்டு ஆரம்பிச்சிடலாமா? அப்படியே சொல்ற? ஆ சரி, வா வாங்க போலாம். நான் கேள்விப்பட்ட செய்தி உண்மைதான். நாதரண்ணா போலீஸ்க்கு போயிட்டாரு. வக்கீல்களுக்கு தகவல் சொல்லணும். நான் நான் ஆல்ரெடி அவங்களுக்கு தகவல் சொல்லிட்டேன். ஆனா அவங்க நாளைக்கு காலையில தான் வருவாங்க. ராத்திரி என்ன நடக்கும்னு தெரியாது. ராத்திரி நேரத்துல போலீஸ்காரங்க வந்துட்டா நம்ம பிரச்சனையில மாட்டிப்போம்ல. என்ன பண்றது? இல்ல, எக்காரணத்து கொண்டும் என் பிள்ளையும் மருமகளும் சரண்டர் ஆகவே மாட்டாங்க. ஆனா இனிமே என்னதான் நடக்க போகுது? நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க 2 பேரும் இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல தங்க வைக்காம இருந்துட்டா இன்னைக்கு ஒரு நாள் வெளியே தங்க வைக்கலாம். நான் இந்த குடும்பத்தோட ஒரு அங்கம், இந்த குடும்பத்தோட மருமக, இந்த குடும்பத்தோட மதிப்பு. அப்பா, அவங்களுக்கு பயந்து நம்ம ஓடணுமாப்பா? அது நடக்காதுப்பா. இந்த பாருப்பா, நாம் இப்ப ஒதுங்கி நிக்கிறது ஓடி ஒளியறதுக்காக இல்லப்பா. 2 ஒண்ணு இல்லப்பா, 2க்கும் வித்தியாசம் இருக்கு. சரி